ஒரு முறை நம்முடைய திருச்சபையில் ஒரு விவாகத்திற்காக ஒரு திருச்சபையிலிருந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. பாஸ்டர், உங்கள் சபையில் ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டோம், அந்த பிள்ளையை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவர்களை பார்த்து சொன்னேன், மிக்க சந்தோஷம், பிள்ளையை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை? எங்களுக்கு இல்லை. அப்போ அடுத்த கேள்வி கேட்டேன், பையன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர் தானே? அப்போ சொல்கிறார், அது பண்ணிக்கலாம் பிரதர். எப்படிங்க பண்ணிக்கலாம்? ஞான ஸ்நானம் தானே கழுத, எடுத்துக்கலாம். ரட்சிக்க தானே படுவோம், பட்டுக்கலாம். இந்த ரட்சிப்பு எதுக்காக? கல்யாணத்துக்காக. இந்த ஞானஸ்நானம் எதுக்காக? கல்யாணத்துக்காக. அப்போ நான் சொன்னேன், ஐயா அவசரத்துக்கு கோழி சுடுறவனையெல்லாம் நான் சபையில் எடுத்துக்கிறது இல்லை, போனவைன்ட்டு. இல்லை, கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் பெற்ற இவனை காலம் முழுவதும் எப்படி வச்சு கஞ்சி ஊற்றுறது? மனம் திரும்பி எடுத்தவனை வச்சே கஞ்சி ஊற்ற முடியல இங்கே. ஹலோ, மனம் திரும்பினேன் பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் பாஸ்டர், இனி இயேசு எனக்கு போதும் பாஸ்டர்னு சொல்கிறவனை வச்சு கஞ்சி ஊற்ற பார்த்தீங்களா? மண்டை தெளிவாயிடுச்சு 24 வருஷத்துலேயே. அவனை வச்சே காலம் தள்ள முடிய மாட்டேங்கி. இதுக்கு மேலே கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்துறவன நம்ம மற்றவனை மாதிரி இந்த பக்கம் இந்த பிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருவானே, இங்கே 8 தலை, 4 தலை, இங்கே 4 தலை, மொத்தம் 10 தலை. இந்த ஒத்த தலை தானே இருக்குது. ஆமேன்னு சொல்லுவோமா?